ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவினாசி பஞ்சாயத்து லிமிட்குள்ளேயே இந்த ப்ராஜெக்ட் வந்துருச்சு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர்ஸில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இது ஒரு 3 ஏக்கரில் நாங்கள் சைட் போட்டிருக்கோம். ஒரு 78 சைட்டு பக்கம் சேலபிள் ஏரியா வந்திருக்கு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம அவினாசி சரௌண்டிங்கில் லோ பட்ஜெட்டில் தேடிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கான ப்ராஜெக்ட். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. டபுள் பெட்ரூம் வீடு வித் மாடுலர் கிச்சனோட, அதாவது ஒரு 1.25 லட்ச ரூபா ஒருத்துள்ள மாடுலர் கிச்சனோட சேர்த்தியே பண்ணி தரோம். இடத்தோட தனி வீடு பார்த்தீங்கன்னா முன்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் 6 லட்சம் இருந்தாவே போது. இங்கே அழகாக சூப்பராக கட்டி கொடுத்துருக்காங்க. 30 மாடிக்கு ரோடு கொடுத்துருக்காங்க, ட்ரைனேஜ் கொடுத்துருக்காங்க, இபி இருக்குது. அது பெரிய ஒரு ஓவர் டேங்க் கட்டி ஒவ்வொரு செட்டுக்கு டேப் லைன் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி சரியாக கொடுத்துருக்காங்க. இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாம் பண்ணி இந்த ரேட்டுக்கு இவ்வளோ குவாலிட்டியில் இந்த பட்ஜெட்டில் அவினாசியிலேருந்து 5 கிலோமீட்டரில் இடத்துடன் வீடு டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு இல்லவே இல்லை. நாங்கள் ஃபுல்லாகவே சர்ச் பண்ணிட்டோம். சேலஞ்ச் பண்ணி 200% நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். ஒரு 50 சென்டில் சில்ட்ரன்ஸ் பார்க் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லா சைட்டுக்குமே நாங்கள் வாட்டர் லெவல் செக் பண்ணியிருக்கோம், நீரோட்டம் பார்த்துருக்கோம். இங்கே 200 அடியில் உங்களுக்கு தண்ணி கிடைச்சிருது. பில்டிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம இங்கே டபுள் பெட்ரூம்லேருந்து ட்ரிபிள் பெட்ரூம் 4 பெட்ரூம் பிளான் வந்து கஸ்டமைஸ்டு. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். நம்ம விண்டோஸ் எல்லாமே யூபிவிசி ஸ்லைடிங் விண்டோ இந்த மாதிரி கொடுக்குறோம். டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா டீ கூட்டு கொடுக்குறோம். 2 BHK வீடு, இடத்தோட தனி வீடு, 2.25 சென்ட்ல, 1.5 சென்ட் கிடையாதுங்க, 2.25 சென்ட்ல செம்மண் பூமியில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம திருப்பூர் அவினாசி பற்றை நியர்பை லொகேட்டா இருக்க ஸ்ரீ ஆரம் அவனி வந்திருக்கும். பிரதர் நம்மோட இருக்காங்க. வணக்கம் பிரதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. உங்க நேம் சொல்லலாம் வியூவர்ஸ்க்கு அப்படியே. ப்ரோ என்னுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகுமார். நம்ம கம்பெனி வந்து கைரா ப்ராப்பர்ட்டிஸ். நாங்கள் அவினாசி திருப்பூர் சரௌண்டிங்கில் சைட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கோம். நாங்கள் இண்டிவிஜுவல் வில்லா வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ, சைட் போட்டு. ஸோ மெயின் விஷயம், இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எதுக்கு வாங்கணும்னு இப்போவே சொல்லிடுறேன். என்ன கனெக்ஷன், இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவினாசி பஞ்சாயத்து லிமிட்குள்ளேயே இந்த ப்ராஜெக்ட் வந்துருச்சு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர்ஸில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்தளவு ரொம்ப பக்கமாக இருக்குது. சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு பக்கத்துலேயே வரணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸும் பக்காவாக இருக்குன்னு கேட்டுருங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இல்லை மெயின் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 2 BHK வீடு, சரிங்களா? 2 BHK வீடு, இடத்தோட தனி வீடு, 2.25 சென்ட்ல, 1.5 சென்ட் கிடையாதுங்க, 2.25 சென்ட்ல செம்மண் பூமியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36,25,000 பட்ஜெட் தாங்க பண்ணுறாங்க. நான் இப்பயே சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்கில். ஏன் ஸ்டார்டிங்கில் சொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோக்காலிட்டியில் இந்த பட்ஜெட்டில் யாருமே பண்ண மாட்டாங்க. அது ப்ராப்பர் ரெட் சாயில் உங்களுக்கு செம்மண் பூமியில் கிட்ட பார்த்தீங்கன்னா 30 அடிக்கு வைடான தார் ரோடு பேஸில் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. வடக்கு கிழக்கு உங்களுக்கு என்ன திசையில் பிடிச்சாலும் அழகாக பண்ணிக்கலாம். இவங்க 2 BHK மட்டும் பண்ணுறது கிடையாது, 1 BHK பண்ணுறாங்க, 3 BHK பண்ணுறாங்க, 4 BHK பண்ணுறாங்க. எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பிளானில் அழகாக பிளான் போட்டு கொடுத்து சூப்பராக கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே மட்டும் கட்டுறது கிடையாதுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பழங்கரைங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்டை ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஏரியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 60 வீட்டுக்குள்ளே கட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் டெவலப்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ மெயின் விஷயம், இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம அவினாசி சரௌண்டிங்கில் லோ பட்ஜெட்டில் தேடிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கான ப்ராஜெக்ட். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நம்மளுக்கு ஏதோ டைமில் கிடைக்கும். இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க. ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இடத்தோட தனி வீடு, மாடி வீடு, செங்கல்ல கட்டியிருக்காங்க, பேரிவேர் ஃபிட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏசியன் பட்டி இந்த மாதிரி அழகாவது எல்லாமே குவாலிட்டியான சிமெண்ட்டு பிரிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இடத்தோட தனி வீடு, மாடி வீடு பார்த்தீங்கன்னா 25,25,000 1 BHK பண்ணுறாங்க. 36,25,000 வந்து பார்த்தீங்கன்னா 2 BHK பண்ணுறாங்க. இதை பற்றி பெதர் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லுவார். இந்த ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸாக நீட்டாக பண்ணியிருக்கீங்க. இந்த ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் என்ன மாதிரி இருக்குது ப்ரோ? நீங்கள் இப்போ சொன்னதில் வந்து எல்லாமே பர்ஃபெக்ட்டு. ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் மறந்துட்டீங்க. நம்ம இந்த பட்ஜெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 36,25,000 டபுள் பெட்ரூம் வீடு வித் மாடுலர் கிச்சனோட, அதாவது ஒரு 1.25 லட்ச ரூபா ஒருத்துள்ள மாடுலர் கிச்சனோட சேர்த்தியே பண்ணி தரோம். சேர்த்தியே? ஆமா, 36,25,000 வித் மாடுலர் கிச்சனு, சுத்தி காம்பவுண்டு, வாட்டர் டேங்க், செப்டி டேங்க் எல்லாமே இன்க்ளூடடா, எதுவுமே செப்பரேட் சார்ஜ் கிடையாது, எல்லாமே இன்க்ளூடடா 36,25,000 டபுள் பெட்ரூம் வீடு. அவினாசில இருந்து உங்களுக்கு நியர்பை லொகேஷன்ல வீடே கிடையாது. இல்லை கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி திருப்பூர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு சென்ட் வாங்கணும்னு போனால் இந்த அவினாசி சரௌண்டிங் வந்துக்கலாமே. ஒரு சென்ட் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா 9 லட்சம் 10 லட்சம்லாம் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு ரோடு ஃபேஸில் போனோம்னா கட்டுங்களா. இப்போ இந்த மாதிரி லொக்காலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இடத்தோட ஆக்சுவலாக லேண்டு மட்டும் வாங்கினாவே நம்ம அப்ராக்ஸாக கால்குலேட் பண்ணிக்கலாமே. ஒரு லேண்டு மட்டும் மினிமம் 2 சென்ட்ல யாருமே வீடு கட்ட முடியாது ப்ரோ, கட்டுங்களா? கண்டிப்பாக. ஸோ 2 சென்ட்ல நார்மலாக ஒரு வீடு கட்டணும்னு போனாவே இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 18 லட்சம் 20 லட்சம் பட்ஜெட் ஆயிரும்.
அது போக வீடு தனியாக கட்டணும், அதுக்கு ஒரு 25 lakhs 30 lakhs பட்ஜெட் ஆயிரும். கண்டிப்பா. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இடத்தோட தனி வீடு, அது மாடி வீடு செப்பரேட்டாக உங்களுக்கு கட்டி கொடுத்துருவாங்க. அது 2.25 சென்ட்ல கட்டுறாங்க. செங்கல்ல கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. 2 பெட்ரூமே, ஒரு ஹாலு, கிச்சனு, வாட்டர் டேங்க், சேஃப்டி டேங்க் எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிட்டிங்ஸ், சிமெண்ட் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் கிட்டத்தட்ட 1.25 லட்ச ரூபா மதிப்புள்ள மாடுலர் கிச்சனோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல பண்றாங்க. 36,25,000 மட்டும்தாங்க. அப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்பணம் கையில் எவ்வளோ கட்டுற மாதிரி வரும்? ப்ரோ இப்போ நம்ம இதில் எந்த பட்ஜெட் எடுத்துட்டாலும் சரி, டபுள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூம் எந்த பட்ஜெட் நீங்கள் போயிட்டாலுமே கையில் ஒரு 6 lakhsங்கிறத அமௌண்ட் இருந்தால் பேலன்ஸு நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. இது உங்களுக்கு பெஸ்ட் குவாலிட்டியில், அதாவது பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல் பில்டிங் தான் பியூராகவே, எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஐட்டம்ஸில் ஒரு ப்ரீமியம் பில்லாக வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. வெறும் 6 லட்ச ரூபா முன்பணம். ஏன் நான் வந்து முன்பணம் கம்மியாக கூட சொல்லலாம், 4 லட்சம் தான் போதும், 5 லட்சம் தான் நிறைய ப்ரொமோட்டர்லாம் சொல்கிறாங்க. எங்கே ப்ரோ 6 லட்சம் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது மினிமம் ஒரு 6லேருந்து 7 லட்சம் நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டினா தான் உங்களோட லோனோட டென்யூரும் கம்மியாயிரும். கட்டினா கண்டிப்பாக அதையும் தாண்டி உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கம்மி பண்ண முடியும். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு நீங்கள் டவுன் பேமெண்ட் ஈஸியாக பே பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 வருஷம் கட்டுறது 8 வருஷமா கட்டலாம், 7 வருஷம் கட்டலாம். அது மாதிரி இது கஸ்டமைஸ்டாக பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கம்மியாகும். இதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இடத்தோட தனி வீடு பார்த்தீங்கன்னா முன்பணம் பார்த்தீங்கன்னா வெறும் 6 லட்சம் இருந்தாவே போதும். இங்கே அழகாக சூப்பராக கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே நீங்கள் ரோட பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வைடான ரோடும் பாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வைட் சூப்பரான ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 30 அடி 30 அடிக்கு அழகாக ரோடு வந்து சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகிழ மரம் வந்து நட்ட வச்சிருக்காங்க. ஸோ அழகாக நிழல் தர மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். இங்கே ஒரு அழகான சூப்பரான ட்ரீ நட்ட வச்சிருக்காங்க. இதுவும் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கு. இந்த பூமி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் ரெட் சாயில் செம்மண் பூமிங்க. லைவாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். பக்கா வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஏன் ரெட் சாயில் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரெட் சாயில் நம்ம வீடு கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட குவாலிட்டி நல்லா இருக்கும். பேஸ்மெண்ட் ரொம்ப அதிகமாக தோன்றதில்லை கட்டல பதர். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்படியே நீங்கள் ட்ரைனேஜ் பார்க்கலாம். இருக்கிற டெவலப்மெண்ட்டை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே நீங்கள் மேலே பாருங்க, இபி லைன் போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி எல்லா டெவலப்மெண்ட்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக நீட்டாக பண்ணி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் நான் காம்பவுண்ட் வால் கட்டித்தரேன், ஆர்ச் கட்டித்தரேன், செக்யூரிட்டி போட்டு தரேன், கேமரா போட்டு தரேன்னு சொல்கிறது கிடையாது. எல்லா டெவலப்மெண்ட்டும் ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். 30 அடிக்கு ரோடு கொடுத்துருக்காங்க, ட்ரைனேஜ் கொடுத்துருக்காங்க, இபி இருக்குது, அது பெரிய ஒரு ஓவர் டேங்க் கட்டி ஒவ்வொரு சிட்டிக்கு டேப் லைன் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி செக்யூரிட்டி சரியாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா டெவலப்மெண்ட்டும் ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் முடிச்சிட்டாங்க. சொல்லுங்க பிரதர். ப்ரோ இப்போ வந்து நம்ம ஒரு கிளைண்ட்டாக இருந்து நம்ம இப்போ ஒரு பூமி நாங்கள் எடுக்கிறோம்னா, நாங்கள் ஜஸ்ட்டு போனதுமே சீப்பாக கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி பூமி எடுத்து நம்ம சைட் பண்ணுறதில்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கிளைண்ட்டாக இருந்து நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கே வீடு கட்டுறேன்னா, நானே வீடு கட்டுறேன்னா என்னென்ன பார்ப்பனோ அதை வந்து நான் பூமி செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்க்குறோம். எப்படின்னா பக்கத்தில் வந்து ஏதாவது ஓடுதா, இல்லை ஏதாவது சுடுகாடு, இந்த மாதிரி அன்வான்ட் இது இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் பூமி வந்து நல்ல மேடான பூமியாக இருக்கா, வாட்ரு வந்து மழை பெஞ்சாலும் ஒரு துளி வாட்டர் இருக்கக்கூடாது. பூமி நாங்கள் அப்படியே வாங்கி நிறைய விட்டு தான் சைட் போட்டிருக்கோம். சில பக்கம் பார்த்தீங்கன்னா மண்ணை கொட்டி மேடு பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் நாங்கள் பண்றதில்ல. அதே மாதிரி பூமி வந்து நல்லா இருக்கா, ரெட் சாயிலா, எத்தனை அடியில் பாறை கிடைக்குது, ஒரு 5 அடியில் பாறை கிடைக்குதா, அப்போ பாறை கிடைக்குதுன்னா நல்ல பூமி, நம்ம வீடு கட்டினாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாறையில தான் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் இதெல்லாம் கட்டியிருப்பாங்க. அது எதுக்காகனா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான் அந்த பாறையில் கட்டுறது. இந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்து, நான் ஒரு கிளைண்டா வீடு வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி பார்ப்பாங்களோ அது மாதிரி நாங்கள் பூமி வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து தான் வாங்குறோம். அப்போதான் அந்த கிளைண்ட் வந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அவங்களுக்கும் பிடிக்கும். அதனால இது அவினாசிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நியர்பைல நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்கு. ஒரு நல்ல பூமியில் நல்ல இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாம் பண்ணி இந்த ரேட்டுக்கு இவ்வளோ குவாலிட்டியில் இந்த பட்ஜெட்டில் அவினாசிலேருந்து 5 கிலோமீட்டரில் இடத்துடன் வீடு டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு இல்லவே இல்லை. நாங்கள் ஃபுல்லாகவே சர்ச் பண்ணிட்டோம். சேலஞ்ச் பண்ணி 200% நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். இந்த இடத்துல இந்த இதுக்கு இந்த பட்ஜெட்டில் இடமே அவினாசிலேருந்து 5 கிலோமீட்டரில் இல்லை. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் டேங்க் கட்டியிருக்கோம், காமன் போர் இருக்குது, ஒரு 50 சென்டில் சில்ட்ரன்ஸ் பார்க் பண்ணியிருக்கோம், ரோடு எல்லாமே ப்ராட் ரோடு 33 அடி 30 அடி ரோடு கொடுத்துருக்கோம், ட்ரைனேஜ் பண்ணியிருக்கோம், உள்ள மகிழ மரம் வச்சுருக்கோம், இபி போஸ்ட்டு லாஸ்ட் வரை எடுத்து வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட இது ஒரு 3 ஏக்கரில் நாங்கள் சைட் போட்டிருக்கோம். ஒரு 78 சைட்டு பக்கம் சேலபிள் ஏரியா வந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 சைட்டு ஆல்ரெடி சைட்டு போட்டதுமே புக்கிங் ஆகி கிரையம் பண்ணியிருக்கோம். இன்னொரு 55 சைட்டு தான் இருக்குது, ஃபியூ சைட்ஸ் தான் இருக்குது. நீங்கள் சீக்கிரமே வந்து பாருங்க. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து 78 சைட் இருக்குது, 25 சைட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஈஸி போட்டு பார்த்தாவே தெரிஞ்சிடும். 25 சைட் கம்ப்ளீட்டாக கிரைம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து லோ பட்ஜெட்டில் கொடுக்குறது வந்து முக்கியம் கிடையாது. பிறகு சொன்ன மாதிரி இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. எனக்கே புதுசாக இருக்குது. நான் ஒரு பூமியை வாங்கி அதை மண்ணை கொட்டி மேடாக்கிறதுக்கு, மேடான இடத்துல ஒரு பூமி கிடச்சி, ஸோ அது மாதிரி வாட்டர் ட்ரைனேஜ் ஆகிற மாதிரி பக்காவாக இருக்கணும். அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா 200 அடியில் தண்ணி வருது. அது ஒரு சூப்பரான விஷயம்.
ப்ராப்பர் ரெட் சாயில் கூட இங்க இருக்கிற ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா எல்லா சைட்டுக்குமே நாங்க வாட்டர் லெவல் செக் பண்ணியிருக்கோம், நீரோட்டம் பார்த்திருக்கோம். இங்க 200 அடியில உங்களுக்கு தண்ணி கிடைச்சிருது. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 500 அடி போர் போட்டாலே போதும். போர் காஸ்ட் வைஸும் உங்களுக்கு ரொம்பவுமே இங்க மினிமம் தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து 200 அடியிலே தண்ணி வந்துருது. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி திறந்தப்புகள் நிறைய இருக்குது. சரௌண்டிங்கில் வீடுகள் நிறைய இருக்குது. நீங்கள் அப்படியே பேக்ரவுண்ட் பார்க்கல, இங்கே ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸோ வீடு கட்டி ஒரு ஃபேமிலி வந்து இங்கே வந்து குடி இருக்காங்க. ஏன்னா இங்கே ஒருத்தவங்க குடி இருக்காங்கன்னா கண்டிப்பாக நல்ல வாட்டர் எல்லாம் இருக்க முடியாது, இபி கனெக்ஷன் எல்லாம் இருக்க முடியாது, ரோட் ஆப்ஷன், ட்ரைனேஜ் எதுவுமே இருக்கவே முடியாது. எல்லா டெவலப்பும் நீங்கள் இருக்கனால மட்டும்தான் ஒரு ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வீடு கட்டி குடியிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வீடு கட்டணும் அவசியம் கிடையாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய இங்கே போயிட்டு இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம அவினாசியில் பஞ்சாயத்து லிமிட்குள்ளேயே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கான ப்ராஜெக்ட். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தந்துட்டு இருக்காங்க. இது 1 BHK 2 BHK 3 BHK 4 BHK எல்லா பிளானும் கஸ்டமைஸ்டாக சூப்பராக வந்து கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெயிண்ட் கலரிங், பெயிண்ட் செலெக்ஷன்ஸ், அதுபோல் டைல்ஸ் செலெக்ஷனில் உங்கள் கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் மெயின் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 6 லட்சம் வந்து முன்மணம் இருந்தாவே போதும். ஸோ அதிகமாக கூட கட்டலாம், நீங்கள் 8 லட்சம் 10 லட்சம் கூட கட்டலாம். பட் 6 லட்சம் பேசிக்காக டவுன் பேமெண்ட் இருந்து உங்கள் ப்ரொஃபைல் மட்டும் பக்காவாக இருந்தால் போதும். இது உங்களுக்கான இடம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. 2025-26 ப்ராப்பர்ட்டி உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடம் சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லேண்டாக கொடுத்துட்ருக்கீங்க எப்படி சொல்றீங்க? ப்ரோ நாங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். பில்டிங்கை பொறுத்த அளவுக்கு நம்ம இங்க டபுள் பெட்ரூம்ல இருந்து ட்ரிபிள் பெட்ரூம், 4 பெட்ரூம் பிளான் வந்து கஸ்டமைஸ்டு. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். நம்ம எலிவேஷன் மட்டும் ஸ்டாண்டர்டா கொடுக்குறோம். உள்ள வர பிளான் எல்லாமே கஸ்டமைஸ்டு. இப்ப பில்டிங்கை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 அடியில பாறை கிடைச்சிருது. நம்ம எல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான். உங்களுக்கு பெல்ட் பீம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் நம்ம கொண்டு போறோம். ஃபுல்லாவே செங்கல் பில்டிங், ஃபுல் அண்ட் ஃபுல் செங்கல் பில்டிங் தான் பண்றோம். வாட்டர் டேங்க், செப்டி டேங்க்கும் மோல்டர் கல்ல வந்துடும். காம்பவுண்ட் வால் ஹாலோ பிளாக்ல வந்துடும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 36,25,000 இன்க்ளூடிங் மாடுலர் கிச்சனு, காம்பவுண்ட் வால், வாட்டர் டேங்க், செப்டி டேங்க்ல இருந்து எல்லாமே இன்க்ளூட் ஆயிருது. உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் எல்லாமே UPVC ஸ்லைடிங் விண்டோ இந்த மாதிரி கொடுக்குறோம். டோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேரளா டீ குட்டு கொடுக்குறோம். உள்ள வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங்கை பொறுத்த அளவுக்கு பெர்ஜரு, ஏஷியனு இந்த மாதிரி பிராண்டட் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஃபிட்டிங், பாத்ரூம் ஃபிட்டிங், கிச்சன் ஃபிட்டிங் பொறுத்த அளவுக்கு எல்லாமே பேரிவேர் பிராண்ட்ல கொடுக்குறோம். ஸ்விட்சஸ் எல்லாமே லெக்ரான் பிராண்டு, ஒயர்ஸ் எல்லாமே இஃபேப்ல கொடுக்குறோம். டைல்ஸ் எல்லாமே கஸ்டமர் சாய்ஸ் கொடுத்துட்றேன். நீங்க செலக்ட் பண்ணி கொடுக்குற டைல்ஸ் தான் நாங்கள் போட்டு கொடுக்குறோம். இது மாதிரி எல்லாமே குவாலிட்டி வைஸ் பக்காவா நீங்க பக்கத்துல இருந்து வீடு கட்டினா எப்படி இருக்குமோ அது மாதிரி நாங்க பக்கத்துல நின்று எங்களோட வீடு மாதிரி நினைச்சுதான் நாங்க ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அவினாசில இது வந்து நாங்க பண்றது வந்து இதோட 4வது ப்ராஜெக்ட் பண்றோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 4th ப்ராஜெக்ட். நம்ம அவினாசியிலேருந்து திருப்பூர் சரௌண்டிங்கில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணுறோம். நம்மளுக்கு பழைய ப்ராஜெக்டை நீங்கள் விசிட் பண்ணணுன்னாலும் தாராளமாக போய் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக கம்ப்ளீட்டான ஏரியா எப்படி இருக்குது, அங்கே நல்ல தண்ணி கனெக்ஷன்லேருந்து எல்லாமே வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ எல்லா டெவலப்மெண்ட் நாங்கள் லைவாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் போய் பார்த்தா கூட கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஐடியா வரும். என்னமோ வாய்வாத்தில் சொன்னாலுமே ஒரு விஷயம் கண் கூட நேரில் வந்து பார்த்துட்டு நியர்பை என்ன ப்ரைஸ் போயிட்டு இருக்கு, இங்கே என்ன ப்ரைஸ் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பூமி வந்து மேடாக இருக்கா, ரெட் சாயில் இருக்கா, ரோடு சூப்பராக போட்டிருக்காங்களா, ட்ரைனேஜ் கொடுத்துருக்காங்களா, இபி இருக்கா, 2 பக்கம் மரங்கள் அழகாக சூப்பராக வச்சுருக்காங்களா, செக்யூரிட்டி போட்டிருக்காங்களா, அழகாக கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துருக்காங்களா, கேட் கொடுத்துருக்காங்களா, எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா ஏன்னா ஒவ்வொரு அமௌண்ட் எல்லாத்துக்கும் முக்கியமான அமௌண்ட் தான். ஸோ ஒவ்வொரு 1000 ரூபாய் முக்கியமானது தான். நீங்கள் வந்து ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து நான் சொல்கிறேன் எல்லா டெவலப்மெண்ட்டும் பக்காவாக இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்கினா போதும். மெயின் விஷயம் DTCP அப்லோடு பக்காவாக இருக்குது. நீங்கள் ப்ராப்பர் லீகல் டாக்குமெண்ட் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கூட அழகாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போயிடலாங்க. ஸோ நம்ம சரௌண்டிங்கில் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட். உடனே வீடு கட்டி தங்கினா கூட ஆல்ரெடி ஃபேமிலி இருக்காங்க, பக்கத்தில் நீங்கள் வீடு கட்டி அழகாக வந்து குடி வந்துக்கலாங்க. இப்போ எல்லாமே சூப்பராக சொல்லி வச்சுங்க பிரதர். மெயின் விஷயம் வந்து நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் என்ன மாதிரி இருக்குது, லைக் ஸ்கூல் காலேஜில் என்ன மாதிரி இருக்குது? ப்ரோ இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள வந்து அவினாசிலேருந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் சைட் லொக்கேட் ஆகிருக்கு. நேம் என்ன? ஸ்டாப் நேம் வந்து தண்ணீர் பந்தல் ஸ்டாப். ஆமாம், தண்ணீர் பந்தல் ஸ்டாப்பு சாந்தி வித்யாலயா ஸ்கூலுக்கு பேக் சைடில் நம்ம லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரைம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அவினாசி. இங்கே வந்து தாலுகா ஆஃபீஸு, ரிஜிஸ்டர் ஆஃபீஸு எல்லாமே ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ்லேயே அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது நீங்கள் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக ஒர்த்தபிள். நான் 200% சொல்கிறேன். 36,25,000 இத்தனை அம்யூனிட்டிஸும் சேர்த்து இவ்வளோ டெவலப்மெண்ட்டு இருக்கிற சைட்டு அவினாசிலேருந்து 5 கிலோமீட்டரில் இல்லவே இல்லை. குவாலிட்டி வைஸும் பக்காவாக நாங்கள் கேரண்டி தர்றோம். உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சதை விடவே பெஸ்ட் குவாலிட்டியில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. நியர்பை ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி வித்யாலயா ஸ்கூலு, இது காலேஜஸ் உங்களுக்கு வந்து அவினாசியில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே நியர்பை இருக்குது. அதுவும் இல்லாமல் சேவூர்
அவினாசி டு சேவூர் போகிற ரோடு ரொம்ப பிஸியான ரோடு. இங்கேருந்து தான் உங்களுக்கு சக்தி, பண்ணாரி, புளியம்பட்டி எல்லாமே அக்சஸ் பண்ணுற ஏரியாவே. உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஒரு பஸ்ஸு, டவுன் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கேருந்து கோயம்புத்தூர் எல்லாமே ஃப்ரீயாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு விஷயங்க. அவினாசியோட டெவலப்மெண்ட் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கும். எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே அவினாசியில் உங்களுக்கு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. கீழே வந்து நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், ஃபாலோ பண்ணி போய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நன்றி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ ப்ரோ.